ஹலோ, நான் ஜெயசங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேசப்பட்ட டாபிக் எதை பத்தின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவ புதுசா ஒரு வைரஸோட வேரியண்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வைரஸோட வேரியண்டோட ஹிஸ்டரி என்னவா இருக்கு, அதோட பிரைமரி ஐடென்டிபிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அது சம்பந்தப்பட்ட டீட்டெயிலிங்ஸா எனக்கு தெரிவிச்சிருக்காங்க சொல்லி பார்க்க போறோம். இந்த வைரஸ் பேரு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பயங்கிறது மனசுக்கு வரும். ஏன்னா இந்த வைரஸ் நம்ம ஹியூமனிட்டிக்கு கிரியேட் பண்ண இம்பாக்ட்ங்கிறது அப்படிப்பட்ட இம்பாக்டா கொடுத்துருக்கு. விளைவுகள் அது எந்த அளவுக்கு கொடுத்துருக்கும் சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் எல்லாமே லாக்டவுன் மூழ்கி இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த இம்பாக்ட் வைரஸ் கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட ரீதி இந்த கொரோனா வைரஸ்ங்கிறத நமக்கு கொடுத்துருக்கு. இந்த கொரோனா வைரஸ் பேர் தெரிவிக்கும் போது நமக்கு எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு யோசனை வரும். 2019 இருந்து 2022 வரைக்கும் அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட அந்த 4 வருஷங்க எல்லாருமே வாழ்க்கையை புரட்டி போட்ட சம்பவம் மாதிரி எல்லாருமே முடக்கி வச்சிருச்சு. அப்படிப்பட்ட இந்த கொரோனா வைரஸ் இன்னொரு வேரியண்ட்டை இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வேரியண்ட்டை பத்தியான முழு தகவல்களையும் இப்போதைக்கு அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த வீடியோல தெரிவிக்கிறேன். இந்த வீடியோக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, முழுசா பாருங்க. அதற்கு உங்களுக்கு வேற சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா, சைனீஸ் ரிசர்ச்சர்ஸ் அதாவது ஆய்வாளர்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது புது வகையான கொரோனா வைரஸ் வேரியன்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு பெயர் என்ன வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா HKU5-CoV-2 அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது ஹாங்காங் மாகாணத்தை கண்டுபிடிக்கப்பட்டதுதான் HK சொல்லி பேருக்கிறாங்க. அதுக்கடுத்து இது கோவிட் வைரஸ் இரண்டாவது வேரியேஷன், இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாவது வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. இந்த வைரஸ் தான் இதுல பொட்டன்ஷியலான ரிஸ்க் எவ்வளவு இருக்கு, அது மட்டும் இல்லாம இதுல என்ன தெரிவிக்கிறாங்க சொல்லி பார்த்தோம்னா, இது அனிமல்ஸ் கீழே மனிதனுக்கு பரவக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கூடிய வைரஸா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பத்தியான வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அதோட என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா, பிரைமரி ஐடென்டிபிகேஷன்ஸ் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்த செகண்டரியா இருக்கக்கூடிய முழு தீர்மானமா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் முழுசா ஆய்வறிஞ்சு அதுக்கப்புறம் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் யார் நமக்கு தெரிவிக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, சைனாவில் ரொம்ப ரொம்ப பெயர் பெற்ற ஒரு வைராலஜிஸ்டா யாரும் சொல்லி பார்த்தோம்னா, வைரஸ் சம்பந்தப்பட்ட படிப்புகள் இடத்தை படிக்காங்க வைராலஜிஸ்ட் சொல்லுவாங்க. அவங்களோட பெயர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களோட பெயர் ஷி அன்ஜியாங்லி எப்படி சொல்றாங்க, ஜி ஜியாங்லி சொல்றாங்க. இவங்களதான் பேட் உமன் குறிப்பிடுறாங்க. பேட் உமன்னா அதாவது அதிகமான அளவு வவ்வாலை பத்தி ரிசர்ச் பண்ண ஒரு ஆய்வாளர் வச்சு தெரிவிக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா, ஜப்பான்ல இருந்து வரப்பட்ட ஹாங்காங்க இப்ப இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய வவ்வால்கள் பார்த்தோம்னா இது ஜாப்பனீஸ் பேட்னு சொல்லுவாங்க. இந்த ஜாப்பனீஸ் பேட் இனங்கள்ல இருந்தா இப்ப புதுசா வரக்கூடிய இந்த கொரோனா வேரியன்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன தெரிவிக்கிறாங்க சொல்லி பார்த்தோம்னா, இந்த வைரஸ்ங்கிற மனிதர்களை பாதிக்க வகையில இருக்கக்கூடிய வைரஸ் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மிருகங்கள் கிட்ட இருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய வைரஸாவும் அமைஞ்சிருக்கு இந்த வேரியன்ட்ங்கிறது அப்படி சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலையில புது வகையான கவலையை உருவாக்கி இருக்கு. டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் பார்த்தோம்னா, குவான்சோ லேபரேட்டரி, குவான்சோட வைராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஊஹான்ல வைராலஜி டெஸ்டிங் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம்னா கடந்த டியூஸ்டேல ஒரு பியர் ரிவ்யூடு ஜேர்னல் வெளியிட்டாங்க. அந்த பியர் ரிவ்யூடு ஜேர்னல், அதாவது பியர் ரிவ்யூடு ஜேர்னல்னா அவங்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க உள்ளே மாத்திக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஜேர்னல் ஒரு மேகசின் மாதிரி. இந்த ஜேர்னல்ல தான் ஃபர்ஸ்ட் இது பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கிறாங்க. அதாவது பல வைராலஜிஸ்ட் இது பத்தியான குறிப்புகளும் தந்துட்டு பேசிக்கா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபெச் பண்றாங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வைரஸ் சார்ஸ் கோவிட் வைரஸ் இருக்குல்ல, அது எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் பைப் ஸ்டெரில் பேட் அப்படி சொல்லக்கூடிய இந்த வைரஸை பார்க்கக்கூடிய வவ்வால் இனங்கள்ல இருந்தா இது பரவி இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த வைரஸ் எந்த சப்ஜீனஸை சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, மெர்பிகோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜீனஸை சேர்ந்ததான் அமைஞ்சிருக்கு. அதன் அடுத்து அவங்க என்ன தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது இன்னொரு வகையில் நோயோட அசோசியேட் ஆன மாதிரி இருக்கு. அந்த நோய்க்கு பேர் MERS வைரஸ் சொல்றாங்க, மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் சொல்றாங்க. இந்த வைரஸ் தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு வைரஸ் அமைஞ்சிருக்கு. எப்படி சார்ஸ் கோவிட் வைரஸ் ரியாக்ட் ஆகுதோ அதே மாதிரிதான் இந்த இப்போ கண்டுபிடிக்கப்படுது HKU5 வைரஸும் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இதோட ஒரிஜினல் அப்படின்னு பார்த்தோம்னா வவ்வால்கள்ல இருந்தா ஒரிஜினல் இருக்கு. சார்ஸ் கோவிட் முன்னாடி அதிகமான கொரோனாவோட லாக்டவுன பாதிக்கப்பட்ட அந்த கோவிட் வைரஸ் பார்த்தோம்னா அதுவும் வவ்வால்கள் கிட்ட இருந்தா பரவி இருக்கு அப்படிங்கிற செய்திங்க முதல்ல குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஹியூமன்ஸை ACE2 அப்படி சொல்லக்கூடிய ஒரு ரிசெப்டார் இருக்குமா. இந்த ரிசெப்டார்ல பார்த்தோம்னா எப்படி சார்ஸ் கோவிட் வைரஸ் ரியாக்ட் ஆகுதோ அதே மாதிரிதான் இப்ப புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய வேரியன்ட் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சார்ஸ் கோவிட் ஏற்படுத்தின வீரியத்தை எஃபெக்டை விட இது குறைவாதான் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா இவங்க ரெஸ்பிரேட்டரி அது மட்டும் இல்லாம டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இருக்கக்கூடிய அந்த ரிசெப்டர் வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு ரியாக்ஷன்ஸ் நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதுதான் பேசிக்கா ஃபர்ஸ்ட் இவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் குறிப்பிடக்கூடியதா இருக்கு.
அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த ACE2 ரிசெப்டார் சொன்னால, இதுக்கு ஃபுல் நேம் என்ன சொல்றாங்கன்னா ஹியூமன் ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் அப்படின்னு சொல்றாங்க. கன்வெர்ட்டிங் என்சைம் ரிசெப்டார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிசெப்டார் தான் வந்து முத வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து இன்ஃபெக்ட் பண்ணுமா, அதாவது அதிகமான அளவு மக்கள் வந்து பாதிக்குமா அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க. அதுல அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பார்த்தோம்னா கொரோனா வைரஸ் லீனேஜ்ல பார்த்தா இரண்டாவது அச்சா வந்து பிறந்தக்கூடிய ஒரு லீனேஜ் வந்து வேரியண்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதுல அடுத்தது நிருபர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஏற்கனவே கொரோனா வைரஸ் ஊகான்ல இருந்து தான் பரவி இருக்கு, ஆனா சைனா கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி இருக்க நிலைமையில இப்ப புதுசா வேரியண்ட் வந்ததுக்கு தெரிவிக்கிறீங்களே, இது வந்து பலரை கன்சர்ன்ஸ் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லும் போது இந்த வைரஸுங்க அதிகமான அளவுக்கு பரவாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து அப்படியே பரவலுக்கான சூழ்நிலை இல்லாத மாதிரி தான் நாங்க கவனிச்சுக்கிறோம். அதே சமயம் வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன தெரிவிக்காங்க, கோவிட் வந்து இப்ப சமயத்தை கூட ஊகான எந்த வகையும் குற்றம் சுமத்த முடியாத வேலைதான் இருந்திருக்கு. அதே சமயம் இவங்கதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முழுசா வந்து எந்த ஒரு ஆதாரத்திலும் உங்களை நிரூபிக்க முடியல அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து பத்தி பார்த்தோம்னா இந்த வைரஸ் அதிகமா பரவக்கூடாத வகையில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே கன்ஃபர்டா ரொம்பவே பைரேட்டடா வகையில வந்து ரொம்ப சீக்கிரட்டா தான் வந்து இந்த விஷயத்த வந்து அதிகமான அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ்ங்கிறது எதிர்காலத்தை வரவும் செய்யலாம், இல்லை வராமலும் போகலாம். அப்படிங்கிறதுக்குதான் பேசிக்கான தரவுகளா அமைஞ்சிருக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த புது வைரஸ் பத்தி தெரிஞ்சிருக்கோம். நீங்க இந்த வைரஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதே சமயம் மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலோட வந்து சந்திக்க. தேங்க்யூ.